ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பட்டர் பீன்ஸ் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி 15 கிராமு, பூடு 15 கிராமு, பச்சை மிளகாய் 5, பெரிய வெங்காயம் 100 கிராமு, தக்காளி 100 கிராமு, 10 ரூபா தயிர் பாக்கெட் ஒன்றுங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ நாட்டு பொன்னி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பட்டர் பீன்ஸ் 1/4 கிலோ, 100 கிராம் தேங்காய், இதையும் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயோட வெங்காயம் தக்காளி நான் சொன்ன அளவுகள்லாம் போட்டு ஒரே இதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி காம்போடு கொத்தமல்லி தழை, காம்போடு போடுங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 100 ml ரீஃபண்ட் ஆயில். இதோட நெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் MSR, இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. அரைச்ச விழுத அதில் ஊற்றிடுவோம். புதினா கொத்தமல்லி அதோட போட்டுக்கலாங்க. 20 கிராம் சக்கரை பிரியாணி மசாலாங்க, அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டர் பீன்ஸையும் அதோடு போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடுங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வைங்க. அரிசி 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, களைஞ்சின மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நீ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கழுவி வச்ச அரிசியும் அதுலேயே போட்டு லைட்டாக ஒரு வதக்கு. லைட்டாக வதக்கினா போதும். நாட்டு பொன்னி வந்து உடையாது, ஒன்றும் பயம் இல்லை. கொஞ்சம் அந்த தண்ணி மாறுறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கிறோம். அரிசியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடுறதுனால கொஞ்சம் தண்ணி மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே வதக்கினீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அளவுகளோட தண்ணி வந்து 1.5 லிட்டருங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. நாட்டு பொன்னிக்கு நான் அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். சாதாரணமாக சாப்பாடுக்கு அந்த மாதிரி தான், பிரியாணினாலும் அதே மாதிரி தான். 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால கரெக்டாக இருக்கும். இந்து உப்புங்க, நீங்கள் என்ன உப்பு போடுவீங்களோ பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. தண்ணியில் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு வெந்தவனாடி கரெக்டாக இருக்கும். கொதி வந்துருச்சுங்க. லைட்டாக ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் அடித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி. குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் அடிக்க நான் சொன்ன மாதிரி ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் அடிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. விசில்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. அந்த டைமுக்குள்ளே இங்கே மோர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளாக மோர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நான் சொன்ன அளவுகளோடு வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா பொழுன்னு இருக்கும். ஏற்கனவே பிரியாணியில் பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கிறதுனால தான் நான் சிம்பிளாக வெங்காயத்தோடு நிப்பாட்டிக்கிட்டேன். என் பையனுக்கு லஞ்சுக்கு தாங்க இது ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.